கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் ஒரு புதிய நாளை நாம் காண பெலன் தந்தார். நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, இந்த மாசத்து இப்பதான் ஆரம்பித்த போல இருந்துச்சு. ஆனால் 10 நாட்கள் முடித்து விட்டோம். அவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவை எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவரோடு கூட நாமும் ஓட அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களின் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வாசிக்கிறோம். For the Lord gives wisdom. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாதபடி கலங்கி நிற்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானத்தை நான் தருவேன், ஞானத்தை நான் தருவேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றதை உனக்கு நான் போதிப்பேன், உனக்கு ஞானத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாய் அவர் காட்டுகிற பாதைகள் மிகப்பெரிய பாதைகளாய் மாறும். அவர் ஞானத்தை தந்து நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவராக நம்மத்தில் அசைபாடுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஞானத்தை நமக்கு தருகிற ஆண்டவர், அந்த ஞானத்தினால் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர், அந்த ஞானத்தினால் நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உனக்கு ஞானத்தை தருவேன். நீ என்னென்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பாதையில் நடக்க வேண்டும், நீ என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஞானத்தை உனக்கு நான் தருவேன். நீ ஞானத்தினால உன்னை நான் போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் ஞானமாய் நம்மை நடத்துவார், அந்த ஞானத்தை தருவார். அந்த ஞானம் இந்த உலகத்திலே நாமும் கூட ஞானவான்களாய் நம் வாழ நமக்கு பலனை ஆண்டவர் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, ஞானமே இல்லாமல் இருக்கப்பா, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு என்னென்ன முடிவெடுத்தாலும் தப்பு தப்பா போகுதே, நான் என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலுமே அது என்னை தடுமாறி போகி விடுகிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிறார். எனக்கு நீர் பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் கொடுக்கிற ஞானம் நிச்சயமாய் நம்மை மகிமையுள்ள பாதையில் வழிநடத்தும். மிகுந்த ஞானமாய் நம்மை நடத்துவார். அவர் வழிநடத்துகிற பாதைகள் விலையேற பெற்றது. ஜெபம் இல்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்கப்பா. உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிற ஆண்டவரப்பா. ஞானமே இல்லாதபடி இந்த உலகத்தில் தடுமாறி நிற்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள், ஆனால் உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நீர் விடுதலை தருவீர் என்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பமையா, உங்களுடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.